ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கழுத்து அகலமானா அப்படி தைச்சிடலாம், நடுவில் டாட் போட்டு தைச்சிடலாம், கழுத்து சிறுசாயிட்டா எப்படி தைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதை பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய மார்ஜின் வந்து இங்கே இருக்குது. கழுத்தோட நெக் வந்து நான் போட்டிருக்கிறேன், அர்க்காத் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப இல்லை, லைட்டாக. இதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச் அந்த மாதிரி வர்ற போது நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் லைனில் லைட்டாக நம்ம இப்போ லைட்டாக தான் தேவைப்படுதுங்கிறத லைட்டாக வெட்டி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு நம்ம இது வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் கழுத்தோட உயரமும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். கழுத்தோட உயரத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 1/2 இன்ச்சு மேலே வந்து தையலுக்கும் சேர்த்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த சென்டர் லைன் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் லைன் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், டிசைனுக்கு அவுட் மார்ஜினுக்கு அந்த பக்கம் லைட்டாக போயிருக்கு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைட்டாக இந்த இடத்துல விரிச்சு நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல லைட்டாக வெட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, லைட்டாக விரிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கோங்க. அந்த இடத்துல கொஞ்சம் விரியலை, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக வெட்டி விட்டுட்டு சென்டரில் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு பின் போட்டுக்கோங்க. இல்லை நான் அப்படி தைச்சிருவேனாலும் அது உங்களுடைய சாய்ஸு, தைச்சிக்கோங்க. சென்டரில் ஒரு பின் போட்டுட்டு இந்த இடத்துல லைட்டாக அந்த உள் துணியை வந்து நம்ம கேப் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வருது பார்த்தீங்களா, ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் 1/4 இன்ச்சு நம்மளுக்கு கேப் வரும். கேப் விட்டுட்டு கரெக்டாக இந்த மார்ஜினில் நம்ம அந்த நார்மலாக ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அதே அளவு தான். இதில் வந்து கொஞ்சம் நம்ம பின்னாடி உள்ள கிளாத்தை கொஞ்சம் இழுத்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். பின்னாடி உள்ள கிளாத்தை கொஞ்சம் லைட்டாக வெட்டி விட்டு இழுத்து கொடுத்துருக்கோம். இழுத்து கொடுத்துட்டு இப்போ ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் மேலே பண்ணாலும் சரி, கரெக்டாக அந்த ரவுண்டு பக்கத்தில் வரைக்கும் வந்தாலும் சரி, ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடு மார்ஜினையும் எடுத்து விட்டுக்கோங்க. மார்ஜினுக்குள்ளே உங்களுக்கு நெக் வர்ற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல சென்டரில் நான் வெட்டி விட்டுருக்குறேன். அந்த இடத்துல 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எனக்கு வந்து தேவைப்பட்டதால் நான் 1/2 இன்ச்சு அளவுக்கு வெட்டி விட்டுருக்குறேன். வெட்டி விட்டுட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ரஃபாக தான் நான் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தெரியும், ரஃபாக தான் போட்டிருக்கிறேன். இந்த ரஃபாக போட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி தைக்கிறோமோ பேக்கில் திருப்பி, லாஸ்ட் டைம் வந்து நம்ம கம்மியாக இருந்ததால் நம்ம உள்விட்டு வெட்டிட்டோம், அதனால் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் தைச்சோம். இது வந்து நம்ம இந்த இடத்துல வெட்டி விட்டுட்டு தைச்சிருக்கு. தைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி தைக்கிறோமோ அந்த டிசைன் நார்மலாக போடுறது எப்படி தைப்போமோ அந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைனுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் திக்காக நல்லா டபுள் லேயர் வருது. ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே எம்போசிங், அதுக்கப்புறம் வேறு கலர் வந்து ஜிக்ஸாக்காக வரும். அதனால் இந்த கொஞ்சம் அவுட்லைன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபூட் வந்து மாற்றலைங்கிறத, சிங்கிள் ஃபூட் மாற்றலை. இதுக்கு வந்து நம்ம சிங்கிள் ஃபூட் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. மாற்றலைங்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சிக்கிடுவேன். கரெக்டாக கழுத்தோட அகலுக்கு தைச்சிருக்கோம். இன்னொரு தையல் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு தையல் போட போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம நார்மலாக வழக்கம் போல் எப்படி வெட்டுவோமோ வெட்டி நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம்.
இதில் பிசுறு வந்து லைனிங் துணியில் போகிற மாதிரி வச்சு வச்சிருங்க. தைச்சிட்டு கரெக்டாக எட்ஜில் பிடிச்சிட்டு இதில் எந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல போட்டால் நம்ம தையல் தெரியாதோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். இதில் வந்து சாரீ கலரு எல்லாமே அடுத்தடுத்து ஒன்று போல் இருக்கிறதால எந்த இடத்துல போட்டாலும் தெரியாது. நான் நெக்கை பக்கத்துலேயும் நெக் அவுட்லைன் பக்கத்துலேயே நான் போட்டுக்கிறேன். ஜரி தான் போட்டிருக்கிறோங்கிறதால ஜரியில் வந்து அவ்வளோவா தெரியாது. லைட்டாக ஒரு சிங்கிள் ஸ்டிச் வரும் போது அவ்வளோவா தெரியாது. இப்போ நீங்கள் வழக்கம் போல் சுற்றி அடிக்கிறத அடிச்சுக்கோங்க. நம்ம ஆரி ப்ளவுஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா அகலமாகவும் டெப்த்தாகவும் வச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து சிலர் வந்து சுருக்கி அடிக்க தெரியாமல் அதில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிடுறாங்க. இடையில வந்து அந்த நெக்கை சுற்றி மறுபடியும் இவங்க ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வேணும் அப்படிங்கிற போது உள்ளே டாட் பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் கூட லைட்டாக வெட்டி விட்டுக்கலாம். ரொம்ப போக முடியாது. ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு அந்தளவுக்கு வெட்டி விட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அடுத்தாப்புல வரும். ஃபுல்லாக தைச்சிட்டு ஓரத்தை வெட்டி விட்டுருணும். இது ரெண்டையும் சேர்ந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். சில சமயங்கள் வந்து துணி வந்து லைட்டாக விளையிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்படின்னா தனித்தனியாகவே வச்சு வெட்டிடுங்க. கொஞ்சம் டைம் அதிகமாகும். கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்க போகிறதா. மடிச்சு அடிக்கிறது கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக உட்காரும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் எக்ஸஸாக துணி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த துணி வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் நம்ம வந்து இது மடித்து தான் தைக்க போகிறோம். நம்ம துணி கொடுத்து தைக்கலை. நம்ம மடித்து தைக்கிற போது கூட ஒரு மடித்து தைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்கிற போது இடுப்பில் வந்து நல்லா உட்காரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய கழுத்து மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இதை கொண்டு வந்தாச்சு. சென்டர் இந்த இருக்குது சென்டரு பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.